சொல்லுமா. அண்ணா, அங்கேரி கம்பெனி பத்தின எல்லா டீடைல்ஸையும் நான் உனக்கு அனுப்பி வைக்கிறேன். நீ எப்படியாவது நம்ம கம்பெனிக்கு அந்த கான்ட்ராக்ட வாங்கிடு. அது மட்டும் இல்லாம அவங்களோட அடுத்த கான்ட்ராக்டையும் நம்ம கம்பெனி தான் வாங்கணும். அங்கேரி கம்பெனி கூட நாம மட்டும்தான் டீல் பண்ணணும். ஓகேம்மா, நீ ஜேகேஆர் குடும்பத்துக்கு எதுக்கு போனியோ அதை கரெக்டா பண்ண ஆரம்பிச்சிட்ட. நான் சொன்னதை ஞாபகம் வச்சுக்கேன். என்னாச்சு? போன்ல யாரு? அது என்னோட ஃப்ரெண்ட் ஆனந்த். ஏய், கொஞ்சம் லைன்ல ரெடி. ஏதோ கான்ட்ராக்ட் அது இதுன்னு பேசிட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு. இல்ல, அவளோட கண்ணுக்கு கான்டாக்ட் லென்ஸ் வைக்க போறாளாம். அத பத்தி தான் பேசிட்டு இருந்தோம். சரி சரி சரி, நீ பேசு மீனாட்சி. அண்ணா, நான் சொன்னதெல்லாம் மறந்துடாத. இதை விட ஒரு அருமையான சான்ஸ் நமக்கு கிடைக்கவே கிடைக்காது. பாத்துக்கோ. ஓகேம்மா, நான் பாத்துக்கிறேன். பசிக்குதே, அடடா, பசியில காது கண்ணெல்லாம் அடைக்குதே. கிச்சன் தான் இவ்வளவு பெருசா இருக்கு, ஆனா எல்லாம் எம்டியா இருக்கு. ஐயோ, சிறுகுடல பெருகுடல் தெங்குதே. இனியா, இங்க ரெடி பண்ணிட்டு இருக்க? பார்த்தா தெரியலையா பாட்டி? ஜூஸ் போட்டு இருக்கேன். ஆமா, நீ எதுக்கு இப்ப இங்க வந்த? பசிக்குதுடி. திருவிழாவில் 50 பரோட்டா சாப்பிட்டதுல இருந்து குடல் கொஞ்சம் நீண்டு போச்சு, சாப்பாடும் கொஞ்சம் அதிகமா போச்சு. சாப்பிட்டு முடிச்ச கொஞ்ச நேரத்துக்கெல்லாம் கப கப கபகபான்னு வயிறு பசிக்குது. பசியில பஞ்சர் போடுதுடி. அதான் கிச்சன்ல எல்லாமே இருக்குல்ல பாட்டி, போய் சமைச்சு சாப்பிட வேண்டியதானே? என்னடி சொன்ன? சமைச்சு சாப்பிடுற உடம்பாடி இது? யாராவது சமைச்சா சாப்பிடுவேன். நாமளே நமக்கு சமைச்சோன்னு வச்சுக்கியேன், அவ்வளவு டேஸ்டா இருக்கவே இருக்காதடி. யாராவது சமைக்கணும், நாம அழகா வக்கடையா உட்கார்ந்து நல்லா மூக்கு பிடிக்க ஒரு புடி பிடிக்கணும்டி. முதல்ல இந்த டிவில சமையல் போட்டியில ஜட்ஜா வராங்கல்ல, அவங்கள யாராவது ஒருத்தரை பார்த்து புடிச்சு வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்து சமையலுக்கு போட்டுறணும்டி. நினைச்ச நேரத்துல நினைச்சபடி அவங்களால தானே ஃபட் 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 ஃபட்னு சமைக்க முடியும். ஏய், இப்ப யாருக்கடி சூஸ் போடுற? வசுவுக்கு பாட்டி. வசுவுக்கா? ஆமா பாட்டி. என்னடி அவன் மேல திடீர்னு பாசம் பொத்துக்கிட்டு வருது? அன்னைக்கு வசுவுக்கு ஜூஸ் போட்டு குடுக்கலன்னு தான் அர்ஜுன் என்ன அடிச்சிட்டாரு. அதான் இன்னைக்கு அவளுக்கு ஜூஸ் போட்டு கொடுத்து அர்ஜுன் கிட்ட நல்ல பேர் வாங்கலாம் தான் பாட்டி. நல்ல பேர் வாங்க போறியா? நான் அதை வாங்க விட மாட்டேனே. ஏதாவது குட்டைய குழப்பிடுறேன். இதுல எப்பெல்லாம் உனக்கு சான்ஸ் கிடைக்குதோ அப்பெல்லாம் கரெக்டா சரியா அதை யூஸ் பண்ணிக்கணும்டி. புரியல பாட்டி, என்ன யூஸ் பண்ணிக்கணும்? ஓ, இது பாருடி, அந்த ஆட்டக்காரிக்கு நீ சூசு குடுக்கறது ஓகே தான், ஆனா அதுல பேதி மருந்து கலந்து குடு. அன்னைக்கு நம்மள பேதி மருந்து குடிக்க வச்சால, அதான் டிட் ஃபார் டேட், பதிலுக்கு பதில். ஐயோ பாட்டி, இவ்வளவு நாள் நல்லா தான் போயிட்டு இருக்கு. அப்புறம் நீ சொன்ன மாதிரி நான் செஞ்சு அர்ஜுன் கிட்ட, அப்பா திரும்பலாம் என்னால அற வாங்க முடியாது பாட்டி. நீ போய் வேலை பார்ப்போ. என்னடி விவரம் தெரியாத ஆளா இருக்க? இத பாரு, அவ ஏற்கனவே நாள் அப்படியே எண்ணிக்கிட்டு இருக்கா. இப்போ ஏதாவது வந்து அவ படுத்துட்டான்னு வச்சுக்கேன், அவ்வளவுதான், அப்படியே ஒரேடியா செட்டில் ஆயிடுவா. அது உனக்கு நல்லது இல்ல. அதுக்குள்ள அவளுக்கு உடம்பு சரியில்லை அது இதுன்னு ஏதாவது டிராமா போட்டு அர்ஜுன அவ கழுத்துல தாலி கட்ட வச்சிட போறா. அப்புறம் நீ அர்ஜுனுக்கு 2வது பொண்டாட்டியாதான் ஆகணும். அவளுக்கு நீ அவகாசமே கொடுக்க கூடாதுரி, அத முதல்ல புரிஞ்சுக்க. நீ சொல்றதும் கரெக்ட் தான் பாட்டி, ஆனா ஏதாவது தப்பு நடந்துருமோன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு பாட்டி. அதெல்லாம் ஒண்ணு கவலைப்படாதடி, இப்ப கண்ட்ரோல் எல்லாம் அப்படியே நம்ம கையில தானே இருக்கு. அப்படியே அவ சூச குடிச்சு ஏதாவது ஒண்ணு ஆனா கூட சூசு மேல நம்ம பழிய போட்டுடலாம், நாம சமாளிச்சிடலாண்டி. சரி பாட்டி. தலைய பூம்பு மாடு மாதிரி ஆட்டு. ஏய், ஒரு ஐடியா கொடுத்தா அதை கரெக்டா பண்ணணும். இந்த சூச நீ அவ கையில குடுத்துறாத, அர்ஜுன் கையால குடுக்க வைக்கணும். அப்பதாண்டி எல்லாமே சிறப்பா நடக்கும். ஆமா, பேதி மாத்திரை வச்சிருக்கியா? வச்சிருக்கேன் பாட்டி. எடுத்து உடனே போடு. போ போ. இங்கேயே வச்சிருக்கா.
பாட்டி இது எப்பயாவது தேவைப்படும்னு இங்கே ஒளிச்சு வச்சிருந்தேன். யாராவது பிரச்சனை பண்ணாங்கன்னா அப்ப போட்டு விட்டுறலாம்ல. இப்ப யூஸ் ஆக போகுது. ஏய், நீ பலே கில்லாடிடி. உன்கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையா தான் இருக்கணும். பாட்டி 2 போதுமா? இன்னும் 2 எடுத்து போடுறீ. போடு போடு. சரி. இவ பலே ஆளுதான். பாட்டி ஆ? எல்லாம் கரெக்டா கலக்கிட்டேன். ஆனா என்னமோ கை கால்லாம் உதறுது பாட்டி. நீ என் கூட கொஞ்சம் வரியா? நோ ப்ராப்ளம். வர வர ஆ. வர வர. வா வா போலாம். நீ முன்னாடி போ. வர. வா பாட்டி. கடவுளே. இங்க பாருங்க உத்தமன், ஹங்கேரியில இருந்து வர ஃபாரின் டெலிகேட்ஸ் மகாபலிபுரத்துல 2 நாள் ஸ்டே பண்ண போறாங்க. அங்க இருக்கிற அர்ஜுன் சார் ஃப்ரெண்ட் ஒருத்தரோட பங்களாவில தான் அவங்க தங்க போறாங்க. நீங்க அதை கோஆர்டினேட் பண்ணிக்கோங்க. சரிங்க மேடம். வாங்க தம்பி. வசு, நான் தான் ஆபீஸ் வேலை எதுவும் பார்க்க வேண்டாம்னு சொன்னேனே. ரெஸ்ட் எடுக்கலாம்ல வசு? எதுக்கு எல்லாத்தையும் இழுத்து போட்டு வேலை பார்த்துட்டு இருக்க? அந்த ஹங்கேரி டெலிகேட்ஸ் மேட்டரை ஆனந்த் கிட்ட ஒப்படைச்சிட்டேன். இது எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு வீட்டில் போய் ரெஸ்ட் எடுப்போம். இல்ல அர்ஜுன் சார், பொறுப்பை தட்டி கழிக்க கூடாது. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான மேட்டர். நான் இதுல இன்வால்வ் ஆகணும்னு தோணுச்சு, அதான் பண்ணிட்டு இருக்கேன். பொறுப்பை ஆனந்த் கிட்ட ஒப்படைச்சாச்சுங்கிறப்போ இது எல்லாத்தையும் அவன் பார்த்துப்பான் வசு. நீங்க சொல்றது சரிதான் அர்ஜுன் சார். ஆனா ஆனந்தே எல்லா வேலையும் பார்த்து பாருன்னு நம்ம கண்காணிக்காம விட்டுறலாமா? பெரிய தம்பி, மேடம் சொல்றது கரெக்ட் தானே? முக்கியமான விஷயத்துல அவங்களுடைய கண்காணிப்பு இருக்கணும்னு நினைக்கிறாங்க. அதுல ஒண்ணும் தப்பு இல்லையே. அப்ப நீங்க எல்லாம் எதுக்கு இருக்கீங்க உத்தமன்? என்ன தம்பி, நீங்க சொல்றத பார்த்தா நான் என்னமோ எந்த வேலையை விட்டு செய்யாம சம்பளம் வாங்குற மாதிரில இருக்கு. புரிஞ்சுக்கிட்டா சரி. தம்பி, பொதுவா ஆபீஸ் மேட்டர்லாம் வசு மேடத்துடைய மேற்பார்வையில தானே நடக்குது. இந்த மாதிரி நடக்கிறதுனால நல்லது தானே தம்பி? உத்தமன், வசு அவன் மூளைக்கு அதிகமா வேலை கொடுக்க கூடாது உத்தமன். அவளுக்கு கடவுளே, அவர் ரெஸ்ட் எடுக்கணும் உத்தமன். ஓ, என்னது இது? வசு மேடம் நல்லா ரெஸ்ட் எடுக்கணும் தம்பி சொல்றாரு. ஒருவேளை வசு மேடத்தை நோக்கி தம்பியோட மனசு பறக்க ஆரம்பிச்சிருச்சோ? இருக்கா என்னடி இவ இருக்கா? ஐயோ, எல்லாரும் இருக்காங்க பாட்டி. சரி வா, சிரிச்சுக்கிட்டே வா. வாங்க பாட்டி. ஆண்டி, என்னது இது? பாட்டில இருந்து ஆண்டியா ஒரே யூத்தா மாறிட்டீங்க. நல்லா பளபளப்பா பாலிஷா மாறிட்டீங்களே. ஆமா ஆமா, உன் தொந்தரவு இல்லாம இருக்கேன்ல, அதப்பா அளபளப்பா இருக்கேன். என்னது இது? ஒரே ஒரு ஜூஸ் எடுத்துட்டு வந்திருக்கீங்க. பெரிய தம்பி வசு மேடத்துக்கெல்லாம் இல்லையா? ஏ சஃபாரி, ஜூஸ் குடிக்கிற அளவுக்கு நீ என்ன வேலை செஞ்சு கிழிச்சிட்ட? ஆண்டி, நீங்க காலையில டிஃபன்லாம் சாப்பிட்டீங்கல்ல? நக்கலு ஜூஸ் உங்களுக்கு எல்லாம் இல்ல, வசுந்தராவுக்கு மட்டும்தான். ஆமா ஆமா ஆமா, இது ஸ்பெஷல் ஜூஸ். இதுல பல வகையான மூலிகை இருக்கு. அதுல 4 வகையான பழங்கள்லாம் வேற கலந்துருக்கு. அப்ப அந்த ஜூஸ சாப்பிட்டா நல்லா உங்கள மாதிரி புஷ்டி ஆகலாம்ல? ஏய், ஜாஸ்தி பேசுற, ஃபியூஸ புடுங்கி விட்டுருவேன். என்னது இது? மூலிகைங்கறீங்க, ஃப்ரூட்ஸ்ங்கறீங்க. இந்த மாதிரி காம்பினேஷன்ல நான் ஜூஸ் எல்லாம் கேள்விப்பட்டதே இல்லையே. எதுக்கு வசு மேடத்துக்கு மட்டும் கொண்டு வந்து கொடுக்குறீங்க? வசுக்கு தான் இப்ப உடம்பு சரியில்லைல்ல, அதுக்கு தான். மேடத்துக்கு என்னாச்சு? என்ன மேடம் என்னாச்சு? உத்தமன், அதெல்லாம் ஒண்ணுமே இல்ல உத்தமன். அவ கொஞ்சம் டயர்டா இருக்காளா, அதனாலதான். இனியா, ஜூஸ் என்கிட்ட தா. வசு, டயர்டா இருப்ப, ஜூஸ் குடி. அர்ஜுன் சார், எனக்கு இப்போ ஜூஸ் எல்லாம் வேணாம். லேசா தலைவலிக்கிற மாதிரி இருக்கு. சூடா ஒரு கப் காஃபி கிடைச்சா நல்லா இருக்கும். ஐயோ வசு, காபி குடிச்சா பித்தம் அப்படியே தலைக்கு ஏறிடும்.
இது மூலிகை கலந்த ஜூஸ். இத குடிச்சா தலைவலி எல்லாம் பறந்து போயிடும். இதுங்க ரெண்டும் ஜூஸ் போட்டு கொண்டு வந்திருக்குன்னா அதுல ஏதோ வில்லங்கம் நிச்சயமா இருக்கும். ஜாக்கிரதையா தான் இருக்கும். இத பாரு வசு, வசு இனியா பாவம் மெனக்கெட்டு ஜூஸ் போட்டு கொண்டு வந்திருக்கா. இத நீ குடிக்கலன்னா அவ ரொம்ப வருத்தப்படுவா. துப்பாக்கி தம்பி, தம்பி நீங்களாவது கொஞ்சம் எடுத்து சொல்லுங்களேன். ஆமா வசு, மூலிகை ஜூஸா குடி, ரொம்ப ரொம்ப நல்லது. ஆக்சுவலா காஃபியை விட இது பெட்டர். வேணாம் குடி வசு. ப்ளீஸ் சார், வேணாம். எப்பவுமே இந்த மூலிகை உடம்ப ஃப்ரெஷ்ஷா வச்சுக்கோ, உற்சாகமா இருக்கலாம். பரவாயில்ல சார், எனக்கு வேணாம். அட என்ன தம்பி நீங்க குடிங்க குடிங்கன்றீங்க, அவங்க வேணான்றாங்க. குடுங்க நீங்க. அவங்களால தான் குடிக்க முடியலன்னு சொல்றாங்கல்ல, விட வேண்டியது தானே. டேய் உத்தமா, முதல்ல ஜூஸ வசுகிட்ட கொடு. எரும மாடு, நீ எல்லாம் காணி தண்ணி தான்டா குடிக்கணும். ஜூஸ் எல்லாம் குடிக்க கூடாது. ஏன் குடிக்க கூடாது? வசு மேடம் தான் வேணாம்னு சொல்லிட்டாங்கல்ல, நான் குடிச்சா என்ன தப்பு இருக்கு? ஐயோ சரி ஓகே, வேணா நானும் பெரிய தம்பியும் 50-50 குடிச்சுக்கிறோம். என்ன தம்பி, ஓகே தானே? அர்ஜுன்லாம் இத குடிக்க கூடாது. ஏன் இவங்க பதறாங்க? வை இனியா மேடம், வசு மேடம் குடிக்கலாம், ஆனா பெரிய தம்பி குடிக்க கூடாதா? ஜூஸ்ல நீங்க சொன்ன மாதிரி மூலிகையை மட்டும் தானே கலந்துருக்கீங்க. ஆமா 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 ஆமா. உத்தமன், என்னது இது? அப்படிலாம் நீங்க இனியா சந்தேகப்படக்கூடாது. பத்திரமாத்து தங்கம். இந்த வசோட பாட்டி தான் அடிக்கடி கொஞ்சம் வில்லங்க பண்ணோம். ஐயோ துப்பாக்கி தம்பி, என்ன நீங்க இப்படி வாய் மேல பல்ல போட்டு என்ன இப்படி சொல்லிட்டீங்க? காலையில இருந்து உடம்பு ரொம்ப அசதியா இருந்துச்சு. இனியா உடனே மூலிகை ஜூஸ் போட்டு கொடுத்தா. நான் தான் பாவம் வசு உடம்பு முடியாம இருக்காளே, அவளுக்கும் கொடுக்கலான்னு ஐடியா கொடுத்தேன். நீங்க என்னடானா பொசுக்குன்னு இப்படி ஒரு வார்த்தையை சொல்லிட்டீங்க. சாரி பாட்டி, தப்பா நினைச்சுக்காதீங்க. உத்தமன், ஜூஸ கொடுங்க. ஏன் தம்பி? கொடுங்க. வசு, நிறைய மூலிகை இருக்கு வசு. எவ்வளவு கேக்குறேன், கொஞ்சம் குடி வசு ப்ளீஸ். அர்ஜுன் சார், எனக்கு ஒரு மாதிரி மயக்கமா இருக்கு. எனக்கு ஜூஸ் எல்லாம் வேணாம் அர்ஜுன் சார். வேண்டாம் வசு, வேண்டாம். உனக்கு மயக்கம் வந்தா ஜூஸ் வேண்டாம், வேண்டாம். அர்ஜுன் சார், அந்த ஜூஸ் வேஸ்டா தானே போகுது. அது நம்ம அவங்க 2 பேருக்கும் கொடுக்கலாமே. 2 பேருக்கும் கொடுக்கலாமே, நல்ல ஐடியா. வசு சொல்லிட்டா, நீங்க 2 பேர் குடிக்கணும். உத்தமன், ஒரு கிளாஸ் எடுத்துட்டு வாங்க. தம்பி, நான் என்ன பாவம் பண்ணேன்? எனக்கும் கொஞ்சம் உடம்பு தேத்திப்பேன். கண்டிப்பா உத்தமன், 2 கிளாஸ் எடுத்துட்டு வாங்க. ஓகே தம்பி. என்ன பண்றது? தம்பி, நீங்க கேட்ட மாதிரி 2 கிளாஸ் எடுத்துட்டு வந்துட்டேன். வழக்கமா நீங்க அதிகமாவும் எனக்கு கம்மியா ஊத்துவீங்களா? அந்த மாதிரி எதுவும் ஊத்திராதீங்க. 50-50 கரெக்டா ஊத்துங்க. நான் பார்த்து ஊத்துங்க. நான் போறேன்ப்பா. ஓடாத இரு பாட்டி. இந்த மூலிகை ஜூஸ் குடிச்சா உடம்பு அசதி, வலி எல்லாமே போயிடும். அதனால இந்த ஜூஸ வசுவோட பாட்டி, இனியா, உத்தமன், நீங்க 3 பேருமே குடிக்கிறீங்க. பாட்டி இந்தாங்க. இந்த இனியா, உத்தமன், அது மொத்தம் உங்களுக்கு தான். எனக்கு ஜூஸ் எல்லாம் வேணாம் தம்பி. அர்ஜுன், நான் இப்பதான் டீ குடிச்சிட்டு வந்தேன். மூலிகை ஜூஸ் வசு குடிச்சாதான் ஒர்க் அவுட் ஆகும். இல்ல, இது யார் குடிச்சாலும் இது ஒர்க் அவுட் ஆகும். 60 வயசுக்கு மேல இருக்கிறவங்க எல்லாம் இந்த மூலிகை ஜூஸ குடிக்க கூடாது தம்பி. யார் சொன்னது? பாட்டி, அவங்க தான் முக்கியமா குடிக்கணும். ஏன் தம்பி? வேணாம் தம்பி. இல்ல, நீங்க 3 பேர் குடிச்சே தீரணும். பாட்டி, நான் அப்பவே சொன்னல வேணான்னு, கேட்டியோ? இப்ப பாரு. இவன் இங்க இருந்துகிட்டு இப்படி எல்லாம் செய்வான்னு யாருக்கு தெரியும்? பேசாம ஓடி போயிடலாமா? ஐயோ பாட்டி, அர்ஜுனுக்கு சந்தேகம் வந்துச்சுன்னா நம்ம கதை கந்தல் ஆயிடும். வேற வழியே இல்ல, நம்ம ஜூஸ குடிச்சிருவோம். வேற ஏதாவது வைத்தியம் பாத்துக்குவோம். ப்ளீஸ் ப்ளீஸ் பாட்டி. நல்லா வேணும். என்ன சாதாரணமான ஆள்னு நினைச்சீங்கல்ல, இப்படி உல்டா பண்ண பாத்தீங்களா? எதுக்காக வெயிட்டிங்? வேணாம் தம்பி, வேணாம் தம்பி. அர்ஜுன் சார், எனக்காக ப்ளீஸ். பாட்டி, வசு ஆசைப்படுறா, குடிங்க. ஐயோ இனியா, குடி. நீங்க குடிங்க உத்தமன். இல்ல கம்மியா அலே, நீங்க குடிங்க.
குடிச்சுதான் ஆகணும் பாட்டி. வேலை பண்ணாத வசு. ஓகேவா வசு? அர்ஜுன், எனக்கு கிச்சன்ல கொஞ்சம் வேலை இருக்கு, நான் போயிட்டு வந்துடுறேன். எனக்கும் தான், நானும் வரேன். பாட்டி, ஐயோ, எனக்கும் கொஞ்சம் முக்கியமான வேலை இருக்கு தம்பி, வந்துடுறேன். ஏன் வசு அவங்க போட்ட மூலிகை ஜூஸ் வேணான்னு சொல்லிட்டேன். என்ன குடிச்சு என்ன ஆக போகுது அர்ஜுன் சார்? அதான் கதை முடிய போகுதுன்னு டாக்டரே சொல்லிட்டாரே. வசு, நான் உன்கிட்ட எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் இந்த மாதிரி பேசாதன்னு. அடுத்த 3 மாசம் என் வாழ்க்கையில மட்டும் இல்ல, உன் வாழ்க்கையில ரொம்ப முக்கியமான நாட்கள் வசு. என்ன முக்கியமான நாட்கள்? அதான் என் ஆசையெல்லாம் நிராசையா போக போதே. கடவுளே, இனிமே எனக்குன்னு என்ன இருக்கு அர்ஜுன் சார்? ஏன் வசு இந்த மாதிரிலாம் பேசுற? உன் ஆசை என்னன்னு சொல்லு, நான் நிறைவேற்றி வைக்கிறேன். ப்ராமிஸ்? ப்ராமிஸ் வசு. எனக்கு 10 முக்கியமான ஆசை இருக்கு அர்ஜுன் சார். என்னன்னு சொல்லு வசு. நாளைக்கு சொல்றேன் அர்ஜுன் சார். நாளைக்கா? என்ன பாட்டி? போ பாட்டி, நான் அப்பவே சொன்னேன், நீ கேட்டியா? பேதி மருந்து கலக்க வேணாம்னு சொன்னேன். இப்ப பாத்தியா, நாமளே குடிச்சு நமக்கு வயிறு வலிக்குது. ஐயோ, அதெல்லாம் பேச வேண்டிய நேரம் அடியுது. இருடி, நான் பாத்ரூம் போய் வந்துறேன். பாட்டி பாட்டி பாட்டி, அதெல்லாம் முடியாது, நான் தான் போவேன். ஐயோ ஐயோ, அந்த வசு கழுத நம்ம என்ன பிளான் பண்ணாலும் அது அப்படியே உல்டா பண்ணி நமக்கே திருப்பி விட்டுறாளே. ஐயோ, வேற ஏதாவது பாத்ரூமுக்கு போவோம். என்ன வயிறு கடமுட்டாங்குதே. ஐயோ, என்ன பகல் போய் ராத்திரி வந்துடுச்சே. இந்த பேபி நம்ம இவ்வளவு நேரம் உள்ள வச்சிருச்சே. என்ன பண்றது? நம்ம மூக்க உடைக்காம விட மாட்டாங்க போல இருக்க. ஐயோ, உள்ள சோதிப்பையா இருக்கானே, அத மறந்து தொலைச்சிட்டேனே. நம்ம பெருச்சாலி மாதிரி சிக்னல் கொடுப்போம். டேய் சோதி பயலே, வெளிய வாடா, வயித்த கலக்குதுடா. என்னது வயிற்ற கலகுதா? பேபி, வெளியில பூட்டி வச்சுட்டு என்ன கதவு திறக்க சொல்ற? இதெல்லாம் நல்லா இருக்கா? வேற என்ன பழி வாங்கிட்டல? ஐயோ டேய், நான் எங்கடா பூட்டினேன்? அந்த கோண வைக்கிறதா பூட்டிட்டா. டேய், என் நிலைமை ரொம்ப மோசமா இருக்குடா. ஐயோ, என் நிலைமை அதை விட ரொம்ப மோசமா இருக்கு பேபி. அது கதவு திறந்து விட்டு பேபி, நான் ஓடி போயிடுறேன். அந்த வெந்நீரை நினைச்சாலே என் மனசு அப்படி கொதிக்குது தெரியுமா? ஐயோ, இப்ப போய் வெந்நீர்ல வெந்த கதையெல்லாம் சொல்றானே. ஐயோ, இவன் வேற வரானே. கேட்ட கட்டுது. ஏன் மேல விழற? என்ன பண்ணி நீ குறுக்க நிக்கிற? வயித்த கலக்குது, வழிய விடு. எனக்கு வயித்தான் கலக்குது, அதுக்கு தான் இங்க நிக்கிறேன். போடா. டேய், பாத்ரூம் கதவு பூட்டி கிடக்குடா, அதனால தான்டா நான் வெளியே நிக்கிறேன். பாத்ரூம் கதவு பூட்டி இருக்கா? ஐயோ பாட்டி, எனக்கு வயித்த கலக்குது பாட்டி. இங்க பாரு, நீ கொடுத்த ஜூஸ் குடிச்சல என்னமோ பண்ணுது. ஜூஸ்ல என்ன கலந்தா? பேதி மாத்திரை கலந்த. நாசமா என்னது? பேதி மாத்திரை கலந்தியா? இல்ல, நான் ஒண்ணு பண்ணலடா. ஐயோ டேய், அந்த இனியா கழுததான்டா கலந்தா. ஐயோ, இவன் வேற என்னது கலந்துதா? யார் கலந்ததுன்னு பேசிக்கிறாங்களே, ரொம்ப முக்கியம். கலந்தது நீங்களா இல்ல இனியாவன் கேக்குற நேரமா இது? அதெல்லாம் கேட்க நேரம் இல்ல பாட்டி. நான் உள்ளுக்கு போயிட்டு வெளிக்கு போகணும். வழி விடு. பாத்தியா பாத்தியா பாத்தியா, நீ பாத்ரூம்ல போக முடியாதுடா. இவ்வளவு பெரிய பெருச்சாலி உள்ள இருக்குடா. சவுண்ட் கேக்குது பாத்தியா? பெருச்சாலி மாதிரி கத்துனா சவுண்ட் கேட்காது. பூனை மாதிரி கத்துவோம், அப்பதான் வெந்நீரும் வராது. பூனை மாதிரி கத்துனா கதவை திறந்து விடுவாங்க. என்ன போன சத்தம் கேக்குது? ஒவ்வொருத்த நாரப்பைய நேரங்காலம் தெரியாம மிமிக்ரி பண்றான். கண்டுபிடிச்சு வாங்களோ? ஏதோ ஃப்ராட் தன பண்றேன்னு நினைக்கிறேன். உள்ள பெருச்சாலி இருக்குன்னு சொன்னா பூனை மாதிரி கத்துது. இங்க பாரு, பெருச்சாலி பூனை மாதிரி கத்துமா? நீ ஏதோ தப்பு பண்ற. நான் பூட்டை உடைக்கிற, வழி விடு. இருடா இருடா இருடா.